ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னும் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக ரிலீஸ் ஆன ஐபிஎல் இந்தியன் பீனல் லா அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஐபிஎல் இந்தியன் பீனல் லா இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சீனியர் ஆக்டர் கிஷோர், அபிராமி அண்டு சிங்கம்புலி, ஜான் விஜய் அண்ட் அறிமுக ஆக்டர் டிடிஎஃப் இவங்க தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கிஷோர் இருக்கார். கிஷோர் வந்து அவரும் அவங்க ஃபேமிலி எல்லாமே மிடில் கிளாஸு. அவர் வந்து ஒரு கார் வாங்கி அந்த காரை டாக்ஸி போல் பயன்படுத்திகிட்ருக்காரு. அப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஒரு இன்கேஸ் எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவருக்கு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டாக்ஸியை வந்து அந்த காரை வந்து அடுத்த ஒரு டிரைவருக்கு டாக்ஸி போல் பயன்படுத்துக்கு ரெண்ட் பேசிக்ஸில் விட்டுருவார். ஸோ அவர் அது ரெண்ட் பேசிக் பயன்படுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேர்டர் பண்ணுறாரு அந்த டிரைவரு. அந்த மேர்டர் பண்ணிட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுவார். எஸ்கேப் பண்ணும்போது இது யாரோட ஆர்சி புக்குன்னு பார்த்து இவர் தான் ஓனர், கிஷோர் தான் ஓனர்னு சொல்லிட்டு அவரை திரும்பி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அப்படியே கதை கண்டினியூவாக அப்படியே ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்படி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இப்போ போலீஸ்காரங்க வந்து காசு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை மாதிரி தான் இந்த முழுக்க போலீஸ்கார பேசிக்கில் தான் இந்த படத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக ஆணவ படுகொலை நடந்ததில் மிஸ்டர் அஜித்குமார் என்ற சகோதரர் லாக்அப் டெத் பண்ணாங்கள்ல. ஸோ அந்த இதையும் லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ பேசிக்காக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில். ஸோ அதுதான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் மியூசிக் வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது. நல்ல கண்டென்ட்டு தான். பட் ஆனால் அதை டெலிவரி பண்ணுற விதம் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் லேக்கிங் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஓவரால் அதை மேனேஜ் பண்ணி கொஞ்சம் படத்தை கொண்டு போய்டுவாங்க. ஓரளவு நல்லாயிருக்கும். பட் பாட்டு தான் தேவையில்லாத பாட்டு கொடுத்து அங்கங்கே பாட்டு வந்துடும். டிடிஎஃபோட ஆக்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு டான்ஸு அண்டு ஆக்டிங்கு, காமெடி இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக இருக்கும். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நடிக்கிற ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ தான் ஏதோ கற்றுக்குறாங்க போல், அந்தளவு ஒன்றும் பெருசாக இல்லை. படம் வந்து கண்டினியூவாக வருதான்னு கேட்டால் அப்படியே அந்த கண்டினியூட்டி கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாகுது, இதாகுது. ஸோ படம் ஃபேமிலியாக போய் வாட்சபிள் தான். பட்டு என்ன சொல்கிறது, ஓரளவு பார்க்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு மூவி நடிக்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு மூவின்றது வந்து நமக்கு விஷுவலாக தெரியுதான்னு கேட்டால் சீரியஸாக தெரியுது. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம் போல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டு மூவியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இதை நடிச்சிருக்காரு. ஸோ முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ படத்தோட ரிவ்யூ தான், படத்தோட கதை தான். ஆனால் இன்னும் ஃபஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இன்னும் நமக்கு கிடைக்கல. அது வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சால் தான் தெரியும் நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு தான் தெரியும். பட் இன்னும் அது நமக்கு வரல, நம்ம எண்டுக்கு வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு பார்த்தீங்கன்னா 2.8 இந்த அளவு தான் நமக்கு ரேட்டிங் கொடுக்க முடியும். ஓவரால் ஓகே தான். பார்ப்போம். பாய்.